என்கிட்ட நிறைய பேர் சொல்கிறாங்க, பேசுகிறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க, இதை இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுரு அப்படின்ட்டு. பட் எனக்கு ஒரு கொஸ்டின், ஒருத்தர் தப்பாக பேசுகிறாங்கன்னா அவங்க தப்பாக பேசுகிறாங்கன்னு சொன்னால் தானே தெரியும். அப்போ தானே என்ன மாதிரி இன்னும் 4 பேர்கிட்ட போய் அதை சொல்ல மாட்டாங்க. 4 பேர் திருந்த வேணாம், பட் அதில் அட்லீஸ்ட் ஒருத்தருக்கு என்னை ஹர்ட் பண்ணுறோன்னு ரியலைஸ் பண்ணால் எனக்கு அது போதும். இப்போ நேற்று நைட்டு நான் ஜீ தமிழில் வந்து தமிழா ஷோ பார்த்துட்டு இருந்தேன். கல்யாணம் ஆகி ரொம்ப லேட்டாக குழந்தை பெற்றவங்க, 10 வருஷம் 12 வருஷம் 17 வருஷம் கழிச்சுலாம் வந்து குழந்தை பிறந்திருக்கு நிறைய பேருக்கு. குறிப்பாக அதில் பெண்கள் வந்து எவ்வளோ மென்டல் ஸ்ட்ரெஸ், எமோஷ்னல் பெயின் அனுபவிக்கிறாங்கன்னு எல்லாருமே பேசினது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் வந்து கேட்டுக்கிறேன், குழந்தை பற்றி யாரையும் ப்ரெஷர் பண்ணாதீங்க. இது பண்ணால் குழந்தை வரும், அந்த கோயிலுக்கு போனால் குழந்தை வரும், இந்த பரிகாரம் பண்ணு, அந்த பாட்டு படி, இப்படி சொல்லி ஒருத்தரோட மைண்டை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணுறீங்க. ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது, மெடிக்கல் சயின்ஸ் இருக்குது, அடாப்ஷன் இருக்குது. அது இல்லாமல் அவங்கவுங்களுக்கு நிறைய நம்பிக்கை இருக்குது. எப்போ வரணுமோ அப்போ வரும். அதை விட முக்கியம் அந்த கப்பலோட மென்டல் பீஸ். நானே சொல்கிறேன், எனக்கு வந்து 3 மிஸ்கேரேஜ் ஆகிருக்கு. அதுக்காக நானும் என் ஹஸ்பண்டும் இப்போ உட்காந்து அழுதுட்ருக்கோமா? இல்லை. பட் திருப்பியும் ஸ்கேன் சென்டருக்கு போகணுன்னா எனக்கு ட்ராமா தான். பிகாஸ் நான் கன்சீவ் ஆகுறேன், ப்ரெக்னென்சி கண்டினியூ ஆக மாட்டுது. பட் எனக்கு ஒரு ஹோப் இருக்குது, ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா கண்டிப்பாக கிடைக்கும். அது வரைக்கும் என் பாடிக்கு டைம் வேணும், என் மைண்டுக்கு டைம் வேணும். நம்ம ஒன்றும் மிஷின் கிடையாது, இன்றைக்கி எரர் வந்துடுச்சு நாளைக்கு ரீஸ்டார்ட் பண்ணால் சரியாயிடும் அப்படின்ற சிஸ்டம் கிடையாது இது. அதனால வந்து ஒரு கப்பல்கிட்டையும் போய் குழந்தை எப்போ, என்ன ப்ராப்ளம், டாக்டரை பார்த்தீங்களா, ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா, தயவு செய்து கேட்காதீங்க. அப்படின்னு கேட்குறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் ப்ளீஸ் யோசிங்க. பிகாஸ் ஒருத்தர் லைஃப்பில் வந்து என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு முழுசாக தெரியாது. உங்களுக்கு இருக்கிற வழியை விட எங்களுக்கு அந்த பெயின் நிறையாவே இருக்குது. அதனால் வந்து அக்கறையாக ஃபீல் பண்ணுறவங்க வேறு, பட் ஃபீல் பண்ணுறது மாதிரி பேசி ஒருத்தரை காயப்படுத்துறதுன்றது வேறு. ஸோ தயவு செய்து யார்கிட்டையும் போய்ட்டு உங்களுக்கு குழந்தை இல்லையா, ட்ரீட்மெண்ட் போலையா அப்படின்னு கேட்காதீங்க. எந்த கப்பல்கிட்டையும் கேட்காதீங்க ப்ளீஸ்.